கேட்டால் இது வந்து ஜாதி போதை, இது வந்து மத போதை என்று இல்லாத கற்பனை வளங்களை எல்லாம் சேர்த்து பேசுகிற பொழுது இவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் அதை பண்ணுகிறார் என்பது புரிகிறது. முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவதுதான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை பல தேர்தலில் சொல்லியிருக்கிறார், செய்யவில்லை. அதற்கு ஒரு உத்தரவாதத்தை பெற்று திருமாவளவன் அவர்கள் வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும். கள்ளுக்கடை கிடையாது, சாராயக்கடை கிடையாது, ஒயிட் ஷாப் கிடையாது. அப்படி இருந்த மாநிலத்தை கெடுத்தவர்கள் திராவிட கட்சிகள் தான். அவர்கள் வந்த பிறகுதான் கள்ளுக்கடை, சாராயக்கடை, விஸ்கி பிராந்தி கடை 3 கடையும் ஒரே நேரத்தில் இருந்தது. இந்த 69% இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க? ஜாதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அப்ப அனுபவிக்கிறதுக்கு, பதவி வாங்குறதுக்கு, வேலை வாய்ப்பை பெறுகிறதுக்கு, கல்வி உதவி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் ஜாதி வேணும். ஆனா உங்க பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்னா நீங்க வேணா போடாம இருங்க. 18 கட்சி கூட்டணி சேர்ந்தும் பாஜகவை வீழ்த்த முடியலைங்கிற அந்த வெறுப்பு, அந்த வஞ்சகம், அந்த காழ்ப்புணர்ச்சி அவர் அப்படி பேச வைக்குது. அவர் இப்படியே பேசிட்டு போனார்னா நிச்சயமா அந்த நாட்டு மக்கள் அவர் ஒரு நாள் தூக்கி எறிவாங்க. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் அவர் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மதுவிலக்குக்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஒரு கருத்தை இன்னைக்கு அழுத்தமாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயந்தான். இவர் ஆனால் இதை இவருடைய அரசியலுக்கு பயன்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவோட அவர் என்ன பேச போகிறார் என்று தெரியாது. ஆனால் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் டாஸ்மாக் கடைகளை நடத்தி கொண்டிருக்கிற திமுகவோட கூட்டணி சேர்ந்து அதில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் திடீரென்று ஒரு ஞானோதயம் வந்ததைப் போல மதுவிலக்கு, மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது தான் ஆச்சரியமான விஷயம். ஆனால் நல்ல விஷயத்தை யார் எப்பொழுது சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் இன்றைக்கு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். தேசிய அளவிலான முடிவு என்று அவர் சொல்கிற பொழுது இவர் தனி இங்கே மாநாடு நடத்தி அதை பேசுவதை விட நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய கருத்தை தெரிவிக்கட்டும். அந்த தெரிவிப்பை, அந்த கருத்தை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்று கேட்டால் மதுவுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். மாநில அளவில் நமது தலைவர் ஆண்டுக்கு 45,000 கோடி தமிழக அரசுக்கு வருவாய் வருகிறது. இந்த வருவாய் இழப்பை எப்படி சரி செய்வது என்று ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஒரு கனிம வள சுரண்டல், அரசுக்கு நேரடியாக வரக்கூடிய வருவாயினுடைய இழப்பீடு, அது கசிவு, இவற்றையெல்லாம் சீர் செய்தால் எப்படி அந்த 45,000 கோடி இழப்பீடை நாம் சரி செய்ய முடியும், டாஸ்மாக் கடைகளை மூட முடியும், மக்களை காப்பாற்ற முடியும், சுகாதாரத்தை பேண முடியும், ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என்று எங்கள் தலைவர் வெள்ளை அறிக்கை கொடுத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாஜக. இது திருமாவளவன் அவர்களுக்கு நன்கு தெரியும். அவரை விட மாநாடு நடத்துவதற்கு மிகவும் அதிக பொருத்தமான கட்சி தமிழக பாஜக தான். இருந்தாலும் இந்த மாநாடை அவர் அரசியலுக்காக நடத்துவதாக பலர் பேசுகிறார்கள். ஏனென்று கேட்டால் முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூப்பிடுகிறார். அவராக தானாக முன்வந்து ஏதோ பாஜகவை அவர் அழைப்பதை நாங்கள் எல்லாம் கெஞ்சுவதைப் போலவும், பாட்டாளி மக்கள் கட்சி கெஞ்சுவதைப் போலவும் அவரே பதில் சொல்லுகிறார். நிருபர்களுக்கு அவரே கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். கேட்டால் இது வந்து ஜாதி போதை, இது வந்து மத போதை என்று இல்லாத கற்பனை வளங்களை எல்லாம் சேர்த்து பேசுகிற பொழுது இவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் அதை பண்ணுகிறார் என்பது புரிகிறது. இல்லை, இது மது ஒழிப்பு மாநாடு, இதில் கட்சி பேதமே இல்லை, எல்லா பாஜகவும் வரட்டும், காங்கிரஸும் வரட்டும், கம்யூனிஸ்டும் வரட்டும், பாமக வரட்டும் என்று சொல்லியிருந்தால் கூட இதில் ஒரு நியாயம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது அவருடைய அரசியல் வளர்ச்சிக்காக, தங்களை முன்னிறுத்தி காட்டுவதற்காக நடத்தப்படுகிற மாநாடு, அவ்வளவுதான். பீகார் மாநில அரசு மதுவிலக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியாக ஒரு முடிவை குஜராத் நீண்ட காலத்துக்கு முன்னாடியாக எடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவர் மாநில அரசை வலியுறுத்தாம தேசிய அளவில் கொள்கைங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? மாநில அரசை தான் வலியுறுத்தி இருக்கணும், அதுதான் முக்கியம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசிக உங்களோடு கூட்டணி இருக்க வேண்டுமேயானால் நீங்கள் இப்பொழுதே எழுதி கொடுங்கள், டாஸ்மாக் கடைகளை நாங்கள் அடுத்து மூடுவோம் என்று உங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்வது மட்டும் போதாது. ஏனென்றால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டு பலமுறை அதை செய்யாமல் விட்டுவிட்டீர்கள்.
முதல் கையெழுத்து டாஸ்மாகை மூடுவதுதான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை பல தேர்தலில் சொல்லியிருக்கிறார், செய்யவில்லை. அதற்கு ஒரு உத்தரவாதத்தை பெற்று திருமாவளவன் அவர்கள் வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும். இந்த மாநிலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இருக்கும்போது இங்கே மது கிடையாது, கள்ளுக்கடை கிடையாது, சாராயக்கடை கிடையாது, ஒயிட் ஷாப் கிடையாது. அப்படி இருந்த மாநிலத்தை கெடுத்தவர்கள் இந்த திராவிட கட்சிகள் தான். அவர்கள் வந்த பிறகுதான் கள்ளுக்கடை, சாராயக்கடை, விஸ்கி பிராந்தி கடை 3 கடையும் ஒரே நேரத்தில் இருந்தது. பிறகு கள்ளுக்கடை, சாராயக்கடை ஒழிக்கப்பட்டு கள்ளச்சாராயமாக டாஸ்மாகை தமிழ்நாடு அரசாங்கமே விற்று கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களை எல்லாம் தனியார் நடத்துகிறார்கள், டாஸ்மாக் கடைகளை எல்லாம் அரசாங்கம் நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு புதிதாக மது ஒழிப்பு தேசிய கொள்கை, தேசிய அளவில் முடிவு என்பதெல்லாம் அவருடைய அரசியல் பேச்சு வன்மையைத்தான் காட்டுகிறதை ஒழிய இதில் யதார்த்தமான உண்மையோ சிந்தனையோ கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் மதுவிலக்கு என்பது எதிர்கட்சிகளால், எந்த கட்சியான எதிர்கட்சிகளால் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அண்மையில் திமுக அமைச்சர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார், உடனடியாக மதுவிலக்கை கொண்டு வந்தால் எதிர்விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு. பிரசாந்த் கிஷோர் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பீகார்ல மதுவிலக்கு நீக்கிடுவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உடனடியாக ஒரே நாளில் சட்டம் போட்டு நிறுத்துவது கடினம்தான். இதை நமது மாநில தலைவரும் சொல்லியிருக்கிறார். படிப்படியாக ஏறத்தால் இன்றைக்கு ஒரு 3500 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3500 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மதுவினால் மது குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையானவர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு முதல் தயாராக இருக்க வேண்டும். அந்த மாற்றுகிற நேரத்தில் அவர்களுக்கு வேறு வழிகளை காட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவருடைய உடல் உபாதைகள், மன உபாதைகளை போக்குவதற்கு திட்டமிட வேண்டும். இது ஒரே நேரத்தில் அவர்களை நிறுத்துவதை விட அதனுடைய அளவை குறைக்க வேண்டும். இப்போ டாஸ்மாக் கடை காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருந்ததை டயத்தை குறைச்சதுனால என்னாச்சு, ஏதோ கொஞ்சம் குறைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான். அது அப்படியே படிப்படியாக காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான். லீவு நாளெல்லாம் விடுமுறையில் அன்றைக்கெல்லாம் கிடையாது கடையை. இப்போ முக்கியமான பண்டிகை நாளில் கிடையாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சனி ஞாயிறில் கடையே கிடையாதுன்னா எல்லாம் வீட்டோட போய் உட்காருவாங்க, வீட்டில் பிள்ளைகளோட பேசுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க. இப்படி படிப்படியாக அவங்க மனநிலையை மாற்றணும். அதனால் ஏற்படக்கூடிய பல பேருக்கு உடல் பாதிப்புகளை சரி செய்வதற்கு முதல்ல சுகாதாரத்துறை தனியாக இருக்கணும். அதை நானும் வரவேற்கணும். இது நம்ம மாநிலத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். படிப்படியாகத்தான் குறைக்கணும், ஆனால் அது தீவிரமாக இருக்கணும். சும்மா அந்த அரசியலுக்கு பேசுகிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி 100 கடையை குறைத்து விட்டோம், உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுதுன்னா அந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்க கடைகளை மூடிட்டோம், இந்த கடையை மூடிட்டு இன்னொரு கடையை திறக்கிறீங்க. டெய்லி போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. திட்டமிட்ட டைம் டேபிள் இப்படி தான் இருக்கணும். இன்றைக்குள்ளே நீ உனக்கு இதோடு அவ்வளோதான், இனிமேல் இந்த கடை இங்கே இருக்காதுன்னா அன்றைக்கி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட திட்டத்தை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். அதுதான் வழக்கம், அதுதான் முடியும். ஒரே நேரத்தில் முடிகிற நேரத்துக்கு ஏற்கனவே கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை வஸ்துக்கள், போதை மாத்திரை, போதை கூல்ட்ரிங்க்ஸு, போதை சாக்லேட்டு, என்னெல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அத்தனை இன்றைக்கி போதை வடிவில் தமிழகத்தில் இருக்கும்போது அது ஒரே நாளில் முடிக்கிறது கஷ்டம். படிப்படியாங்கிறது ஒரு ஓராண்டு இலக்கு. படிப்படியாக வச்சுக்கிட்டு 10 வருஷத்துக்கு அதை இழுத்துட்டு இருந்தோம்னா அது முயற்சியும் கிடையாது, அது ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு ஓராண்டு இலக்கு வச்சு இந்த ஒரு வருஷத்தில் முதல் மாதம் இது நடக்கும், செகண்ட் மந்த் இது நடக்கும், தேர்ட் மந்த் இது நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையை மதுவுக்கு அடிமையான நண்பர்கள் சகோதரர்களுக்கு கூட அந்த சிந்தனையை விதைத்து அவர்களும் அந்த பழக்க வழக்கத்துக்கு தயாராக வரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். கோவையின் மக்கள் தொகை 40 லட்சம், அதில் 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் கொடுத்துருக்கிறது என்ற புள்ளிவரம் சரியா அப்படின்னு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்கள் அதற்கு நான் சரிபார்த்துவிட்டு பதில் சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது சாத்தியமா சார்? இது எப்படி அந்த புள்ளிவரத்தை பற்றி முறைக்கிறது? நிச்சயமாக சாத்தியம். கோவையில் 40 லட்சங்கிறது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வெளி மாவட்டத்திலேருந்து அங்கே போய் தொழில் பண்ணுறாங்க, வெளியூர்லேருந்து அங்கே போய் தொழில் பண்ணுறாங்க. இந்த முத்ரா கடன் ஒருத்தருக்கு கொடுத்ததை திருப்பி ஒரு கணக்கை முடித்து விட்டு மீண்டும் வாங்கினார்னா, இந்த முத்ரா கடன் அறிமுகத்திலிருந்து கோயம்புத்தூரில் நானே ஒரு தொழில் பண்ணுறேன், 2 லட்ச ரூபா வாங்கி கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் 3 லட்சம் வாங்குகிறேன், அந்த 3 லட்சத்தை 10 மாதத்தில் கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 லட்சம் வாங்குகிறேன், இப்போ நானே 3 முறை வாங்குகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏறத்தாழ 10 லட்சம் பேர் இல்லை, 5 லட்சம் பேர் 5 வருஷத்தில் 20 லட்சம் பேரை தான் கணக்கெடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் கூட மத்திய அரசு புள்ளி விவரங்கள்லாம் அப்படி இருக்கும். 80 கோடி பேருக்கு நாங்கள் இலவச உணவுப் பொருட்களை
மத்திய அரசு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழகத்தில் ஏறத்தாழ நாம் 11 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டோம். 11 கோடி பேருக்கு எப்படி போட முடியும்? 8 கோடி பேருக்கு தானே மக்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படி 11 கோடி பேருக்கு போட்டிங்கன்னு கேள்வி கேட்க முடியுமா? ஒருத்தருக்கு 2 முறை போட்டிருக்கோம், 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு 3 முறை போட்டிருக்கோம். இதே தாங்க அந்த கணக்கு. இதை கணக்கு கூட புரியாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கனிமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என் பெயருக்கு பின்னால் வந்து இனிமேல் நான் ஜாதியை போட மாட்டேன், போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? பரவாயில்ல, அவங்க பேருக்கு பின்னாடி ஏன் போடுறாங்கன்னு தெரியல. எப்படி அந்த அந்த பேச்சு அங்கே வந்துச்சுன்னு தெரியல. கனிமொழியுடைய அவங்க ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜாதி தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடையாளமாக இருக்கிறது. எப்படி மதம் ஒருவருக்கொருவர் எதிரான சூழ்நிலையை, கருத்துக்களை, செயல்களை உருவாக்கக்கூடாது என்று கருதுகிறோமோ அதே போன்று ஜாதியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய அடையாளமாக சட்டப்படி இப்பொழுது பார்க்கப்படுவது ஜாதி தான். நம்ம ஸ்கூலில் சேரும் போதே உன் ஜாதி என்னன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியம், அவசியம். கனிமொழி பேருக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க எல்லாரும் நான் இந்த ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்து சமுதாயத்தில் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற நாகரிக உலகத்தில் இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. பீகாருக்கு அடுத்தபடியாக 69%. இந்த 69% இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க? ஜாதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அப்போ அனுபவிக்கிறதுக்கு, பதவி வாங்குறதுக்கு, வேலை வாய்ப்பை பெறுகிறதுக்கு, கல்வி உதவி பெறுவதற்கு எல்லாத்துக்கும் ஜாதி வேணும். ஆனால் உங்கள் பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்னா நீங்கள் வேணால் போடாமல் இருங்க, போடுறவங்க போடுவாங்க. நம்ம மாநிலத்தில் திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஜாதியை பற்றி பேசாத, ஜாதி பேர் போயிடாதன்னு சொல்லி 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 தமிழனை எல்லாம் மொட்டையடித்து திராவிடனை மாற்ற நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நாயுடு, ராவு, ரெட்டி இப்படி தான் அவங்க போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நான் இந்த ஜாதிக்காரன்னு சொல்கிறதுல. முதலமைச்சர்களே அப்படி தான் இருக்காங்க, மத்திய அமைச்சர்களே இருக்காங்க, பல மாநில முதலமைச்சர் இருக்காங்க. அகிலேஷ் யாதவன் தான் போடுறாரு, பானர்ஜின்னு எல்லா தலைவர்களும் பானர்ஜின்னு தான் போடுறாங்க. எல்லா இடத்துலையுமே ஜாதி பெயரை அவங்க சேர்த்தா போடுறாங்க. கனிமொழிக்கு பிடிக்கலைன்னா அவங்க விட்டுடலாம். தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது. எதுக்கு தூத்துக்குடியை போய் எடுக்கிறாங்க? தூத்துக்குடியிலேருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் நானும் உங்கள் உறவினர் தான், உங்கள் தோழி தான், உங்கள் சகோதரி தான் எல்லாத்தையும் பேசுகிறீங்க, எல்லாத்தையும் பழகுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்ந்தெடுக்கும் போது எந்த சமுதாயம் எங்கே இருக்குது, எங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னால் கூட அங்கே எந்த ஜாதி அதிகமாக இருக்குன்னு ஒரு கணக்கெடுத்து தான் வேட்பாளர் நிறுத்துறது தமிழ்நாட்டில் வழக்கம். இது ஒன்றும் புதுசு இல்லை. அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்லேயே நாடார்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பனைமரம், அந்த பனைமரத்தை தான் அவங்க அந்த இதில் வச்சுருந்தாங்க. நீங்கள் தான் தமிழ்நாட்டை தமிழகனை பின்னாடி தள்ளிட்டு திராவிடன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த திராவிடனும் ஆந்திரா, தெலுங்கானா, மலையாளம், கன்னடம் யாருமே நான் திராவிடன்னு அவங்க சொல்றதே கிடையாது. நீங்க மட்டும்தான் கண்டுபிடிச்சு சொல்றீங்க. ராகுல் காந்தியை தேச துரோகி என விமர்சித்த ஹெச் ராஜாவுக்கு எதிராக மாநில தழுவிய போராட்டம் நடத்துவோம் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தேசத்தை குறை சொல்ற எல்லாருமே தேசத்துக்கு விரோதமானவங்க தானே சார்? அமெரிக்காவில் போய் உக்காந்துட்டு இடஒதுக்கீடு இது பண்ணுவேன், மத்திய அரசனுடைய தலைமை அலுவலகம் நாக்பூரில் இருக்குது, ஜாதிவாரி மக்கள் தொகை என்னாச்சு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சைனா இடத்த பறி கொடுத்துட்டோம். சார் என்ன சார் இது? ஒரு எதிர்கட்சி, சீனாவில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி நமக்கு எதிரான ஒரு தலைவர் பேசுகிறது மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறதுல எங்கள் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம மட்டும் இல்லை, பல இந்தியாவினோட பல தலைவர்கள் வருத்தப்படுறாங்க. ராகுல் காந்தி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு வருத்தப்படுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான தலைவர்களே ஆச்சரியப்பட்டாங்களாம், ராகுல் காந்திக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கிற பத்திரிகைகள் போட்டுட்ருக்காங்களாம். அவருடைய வெறுப்பு அரசியல். பிரதமராக பதவி நமக்கு கிடைக்கவில்லையே, 18 கட்சி கூட்டணி சேர்ந்தும் பாஜகவை வீழ்த்த முடியலைங்கிற அந்த வெறுப்பு, அந்த வஞ்சகம், அந்த காழ்ப்புணர்ச்சி அவரை அப்படி பேச வைக்குது. அவர் இப்படியே பேசிட்டு போனார்னா நிச்சயமாக அந்த நாட்டு மக்கள் அவர் ஒரு நாள் தூக்கி எறிவாங்க. சைனா வாரில் நம்ம இழந்தது எவ்வளவு? POK ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பகுதி, அதை இழந்தது யாரு? வெற்றி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் போர் நிறுத்தம் பண்ணீங்க இந்த காங்கிரஸ் அரசு?
கார்கில்ல நம்ம ஏன் இவ்வளோ பேரை இழந்தோம்? ஒழுங்கான ஒரு ஆயுதங்களை இன்றைக்கு பாஜக அரசு வாங்கியிருந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இத்தனை ராணுவ வீரர்களை நம்ம வெற்றி பெற்று கூட இழந்திருக்கிற நிலை வந்திருக்காது. இந்த நாட்டை பிடித்த பீடை காங்கிரஸ் கட்சி. இந்த நாட்டை பின்னாடி இழுத்து 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 கொண்டு போய் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், மைதான் அப்படிங்கிற ஒரு படம். அதில் ஒரு டைலாக் அவர் பேசுகிறார், இந்தியா எங்கே இருக்குன்னே உலகத்தில் பல நாடுகளுக்கு தெரிய மாட்டேங்குது, இங்கே இருக்கிற பெருமையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுக்காக பேசுவார். அதைத்தான் நான் நினச்சேன். பாரத பிரதமருடைய ஆட்சிக்கு முன்பு இந்தியாவினுடைய உலக பார்வை என்ன, இன்னைக்கு உலக பார்வை என்ன? அந்த வெறுப்பு ராகுல் காந்தியை பேச வைக்குது. அவர் பேசுகிறது தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள், தேச வளர்ச்சிக்கு எதிரான கருத்துக்கள். அது எச் ராஜா சொன்னது தப்பில்லை. ஒரே நாடு நேருடன் உங்கள் கருத்துக்களை நன்றி சார். வணக்கம்.